ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த திருப்பாவையினுடைய 28வது பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அப்படிங்கிறதுல அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரம் பாவாய் அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார். சிறுபேர் அழைத்தனவும் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இது என்னது சிறுபேர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆரம்பத்துல நாராயணன் ஆரம்பிச்சா நாராயணனே நமக்கே பரதருவான். அதுக்கு அடுத்தது பார்க்கடலுள் பையத்துவென்ற பரமன் அப்படின்னா, அடுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு இந்த மாதிரி பேர்கள்லாம் அவனுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியது. இவன் தான் பரபிரம்மம் அப்படிங்கிற சூச்சனமான அவனுடைய மேன்மைகளை காட்டக்கூடிய நாமத்தெல்லாம் முதல்ல சொல்லிட்டு வந்துட்டு இப்போ என்னன்னா அவதாரத்துல பரம போக்கியமா இருக்கக்கூடிய முகில்வண்ணன் கோவிந்தன் போன்றதான நாமங்களை சொல்லச்சே பகவானுக்கு என்ன தோன்றதான்னா, இந்த பேரை நீங்க சொன்னாதானே எனக்கு உகப்பு. இந்த பண்டை திருநாமமா இருக்கக்கூடிய நாராயணன் மாமாயன் வைகுந்தன் அப்படின்னோ இல்ல உத்தமன், அது இந்த மாதிரிலாம் பேர்கள்லாம் ரொம்ப அதெல்லாம் சிறு பேரா போயிடுத்தான். இந்த அவதாரம் பண்ணி வந்ததான அதுல கிடைச்ச நாமங்களுக்கே முத்து முத்து நாமங்கள் இது ரொம்ப உயர்ந்ததா போயிடுத்தான் பகவானுக்கு. இது உகப்பான். அதனால இந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய முத்து முத்து நாமங்களை சொல்றதை விட்டுட்டு நாராயணன் மாமாயன் வைகுண்டன் போன்ற வார்த்தைகள்லாம் சிறுபேரா போயிடுத்து அப்படிங்கிறாங்க. அதுக்கு இங்க கோவிந்தாபிஷேகம் பண்ணின பின்பு முதல் திருநாமம் சொல்லுகை குற்றம் இதே அப்படின்னா, முதல் திருநாமம் நாராயணன் பேர். கோவிந்தாபிஷேகம் பண்ணியாச்சு, பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, கோவர்தனோ மலை மேல இந்திரனாலேயே பண்ணப்பட்டது. அப்ப அவனுக்கு மணிமகுடமாக கோவிந்தாங்கிற நாமத்தையே சூட்டினான் தேவேந்திரன். அதுல இருந்து அவனை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறது வழக்கமா போயிடுது. இந்த கோவிந்த நாமத்தை பார்த்தாச்சுன்னா நாராயணன் பரமன் வாசுதேவன் போன்ற எத்தனையோ நாமங்கள் இருக்கே, பண்டை நாமங்கள் அதெல்லாம் சிறுகி போயிடுத்தான், குறுகி போயிடுத்தான், அதெல்லாம் சிறுபேரா போயிடுத்துங்கிறார். நாராயணன் என்றார்கள் கீழ். முதல்ல ஆரம்பத்துல நாராயணன். இப்ப என்னன்னா, நீர்மை சம்பாதிக்க போந்த விடத்தே மேன்மை சொல்லுகை குற்றம் இரே. எவ்வளவுக்களோ சௌலபியம் சௌசீல்யம் முதலிய குணங்களோட இறங்கி இறங்கி வரானோ, இந்த இடத்துல போயிட்டு உட்காந்து அவன் பரத்துவம் பரத்துவம் மேன்மையை சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உச்சிதம் இல்லையே. அதனால இதெல்லாம் குற்றமா. சிறுபேர் அழைத்தனும் சீரியல் அதுக்காக கோபிச்சுக்காத கிருஷ்ணா அப்படிங்கிறா அப்படின்னு ஒரு வியாக்கியானம். அப்ப என்னடானா, பகவானுடைய மேன்மையை சொல்லக்கூடிய நாமங்களை காட்டிலும் கோவிந்தா கோபாலா நீலமேக ஷியாமலா முகில்வண்ணா மணிவண்ணா இப்படிலாம் பேர் இருக்கே. இந்த பேர்கள்லாம் முத்து முத்து நாமங்கள். அது பகவானுக்கு ரொம்ப போக்கியமா இருக்குமா. அதை உள்படைங்க பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். இதுக்கு அடுத்து அழகிமனவாள பெருமாள் நாயனார் இதே இடத்துக்கே சொல்றார். சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய். இந்த இடத்துக்கு சுஸ்பஷ்டமா சொல்றார். சகசிராட்சரங்கள் துவாதசாட்சரங்கள் தொடக்கமான பெரும்பேர்கள் எல்லாம் அவன் பெயர் எட்டெழுத்தையும் கண்டவாறே சிறுகிற்று. பகவானுக்கு மந்திரங்கள்லயே பெரிய பெரிய மந்திரம் இருக்கு. சகசிராட்சரி இருக்கு, ஐதாட்சரி இருக்கு. ஐதாட்சரின்னா 10,000 எழுத்து கொண்ட ஒரு மந்திரம். அது ஆரம்பிச்சாச்சுன்னா எப்படா முடிப்போன்னு ஆயிடும். 10,000 எழுத்துக்கள் இருக்கிறதுனால. அதுக்கடுத்து இன்னொன்னு இருக்கு சகசிராட்சரி மந்திரம். 1000 எழுத்துக்களுடைய பகவானுடைய மந்திரம் இருக்கு. இன்னொன்னு துவாதசாட்சரி மந்திரம் 12 எழுத்து உடையது நமோ பகவதே வாசுதேவ. இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று அஷ்டாட்சர மந்திரத்தை பார்த்தோம்னா எல்லாம் சிறுபேரா போயிடுத்தான். இதுதானே சிறுபேர்னு சொல்லணும், குறைச்ச அக்ஷரமா இருக்கேன். இல்லை இல்லை, இது பார்க்கறதுக்கு குறைச்ச அக்ஷரமா இருக்கு. அவனுடைய ரொம்ப பெருமையை சொல்றது இதுதான். அந்த ஐதாட்சரியை காட்டிலும் சகசிராட்சரியை காட்டிலும் துவாதசாட்சரியை காட்டிலும் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த பேர் இருக்கே, அது ரொம்ப உயர்ந்ததா போயிடுதான். மற்றெல்லாம் சிறுபேரா போயிடுதான். ஏன்னா அதெல்லாம் பரத்துவ சூச்சகமா இருக்கு. இது அப்படி இல்லை, அவனுடைய கிருபா சூச்சகமா இருக்கு.
இதை விட இந்த சௌலபிய சௌசீல்யத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது எதிரான 3 எழுத்துடைய பெயரால் போறார். 3 எழுத்து எதிரானா கோவிந்தா அப்படின்னு. இந்த கோவிந்தாங்கிற பேரை பார்த்த உடனே அந்த அஷ்டாட்சர மந்திரமும் குறுகி போயிடுத்தான், சிறு பேரா போயிடுத்தான். அதனால இவர் சொல்றாரு, இங்க சகசிராட்சரங்கள் துவாசாட்சரங்கள் தொடக்கமான பெரும்பெயர்கள் எல்லாம் அவன் பெயர் 8 எழுத்தையும் கண்டவாறே சிரிகிற்று, அதுதான் 3 எழுத்துடைய பெயரை கண்டவாறே சிரிகிற்று அப்படின்னார். அதுக்கு அடுத்து இந்த கோவிந்தான்ற பேரை பார்த்த உடனே அதெல்லாம் சிறு பேரா எடுத்து அஷ்டாட்சரம் உள்பட அப்படின்னு இந்த இடத்துக்கு சொல்றார். எவ்வளவுக்குழு பகவான் சுலபமா இறங்கி இறங்கி அவதாரம் பண்ணி வரானோ அது மாதிரி அவனுடைய பேர்களும் இறங்கி இறங்கி வருதான். நாராயணன், மாமாயன், வைகுந்தன், மாதவன் அப்படின்னும் பரமன், உலகளந்த உத்தமன் அப்படின்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் கோவிந்தா, கோபாலா, லட்டு கண்ணா, முத்து கண்ணா அப்படின்னு இன்னும் இறங்கி வந்தான். அவன் இறங்க இறங்க நாமமும் இறங்கிறது அப்படின்னு காட்டுறாருங்க. வாச்சன் சிறுக நின்று நிறம் பெற்றார், வாசகமும் அப்படியே இரே. நிறம் பெற்றார்னா அதுதான் அவனுக்கு பெருமையாம். எவ்வளவு அவன் இறங்கி வரானோ அதான் சௌஷ்யான் பவதி ஜாயமானா, வளரொளி மாயோன் மருவிய கோவில். நம்மாழ்வார் அது அப்படியே சொன்னார். அவன் எவ்வளவுக்குள்ள சுலபமா இறங்கி வரானோ அவ்வளவுக்குள்ள அவனுக்கு பெருமை, ஒளி வளர்றது, தேஜஸ் வளர்றது என்றார். அது மாதிரி அந்த மந்திரமும் குறுகி 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 எளிமையாக நமக்கு சுலபமா கிடைக்கிறது இல்லையா, கோவிந்தா அப்படின்னு. அத மாதிரி இறங்கி வர 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 அந்த பகவானுக்கு பெருமை மாதிரி மந்திரத்துக்கும் பெருமையாயிடுதான் இவ்வளவு சுருக்கமா வந்ததால. அதில் சிறுபேர் அழைத்தனும் சீரியர்களாதே, இந்த பெரிய பெரிய மந்திரங்களான நாராயணா முதலியவர்கள்லாம் நாங்கள் தெரியாத சொல்லிட்டோம் கிருஷ்ணா, அதுக்காக நீங்க கோபிச்சுக்காத, இப்போ உனக்கு உகந்த நாமத்தை சொல்றோம் கோவிந்தா அப்படிங்கிறாளாம். அப்பதான் பகவான் சந்தோஷப்பட்டு அங்க அப்பாறை கொண்ட ஆற்றை அவளுக்கு வேண்டிய பலனெல்லாம் அப்புறமா தான் கொடுத்தாலும். இது வரைக்கும் நாராயணா சொல்லிச்ச கொடுக்கலையாம். அப்புறமா என்னாச்சுன்னா பரமன்னு பாடினா கொடுக்கலையாம், உத்தமன்னு பாடினாலாம் கொடுக்கலையாம், மாமாயன்னா கொடுக்கல. இப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பார்த்து கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு புரிஞ்சுட்டா. ஓஹோ, அதெல்லாம் மேன்மையை சொல்ற பாடல்கள், நாமங்கள். அதனால அவனுக்கு இறங்கி வர தோணல. அவன் இறங்கி வர அவதாரம் எதிரான கிருஷ்ணாவதாரம் ரொம்ப சுலபன். அவனுடையதான வேணுகோபாலா, கோவிந்தா, மதனமோகனா, ராசவிகாரி அல்லது கோவர்தன கிரிதர கோபாலா அப்படின்னு அவனுக்கு சுலபமா இறங்கினதான அவனுடையதான சௌலபிய சௌசீல்யாதி குணங்களை சொல்லக்கூடிய நாமங்கள் தான் அவனுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிச்ச உடனே வேண்டிய பலனை கொடுத்துட்டான் அப்படின்னு திருப்பாவை பூர்த்தியாகிறது பின்னாடி பார்த்தா தெரியுது. வியாக்கியானத்துல பெரியவா சொல்றா, எவ்வளவுக்குள்ள அவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய நாமங்களை காட்டிலும் அவனுடைய சௌலபியத்தை சொல்ற நாமங்களையும் சௌகுமாரியத்தையும் அவனுடைய சௌசீல்யத்தியம் அவனுடைய காருண்யத்தியம் சரணாகத வாத்சல்யத்தியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய நாமங்களை சொன்னா அவன் பரம கிருபாளுவா, மேல மேல கிருப பண்ணுவான் அப்படின்னு வேண்டிய விரும்பின பலன்களை கொடுப்பான் அப்படிங்கிறதெல்லாம் இங்க திருப்பாவையில காட்டுறா. திருப்பாவையில 13 இடங்கள்ல பாடி பாடி அப்படின்னு நாமத்தை பாடுறதையே சொல்லிட்டு இருக்கிறதால வியாக்கியானங்களையும் பெரிய பெரிய வாச்சான்களையோ அதுக்கு மேல அழகிமனவாள பெருமாள் நாயனாரோ ஜனன்யாச்சரன் போட்டி போட்டுண்டு திருநாம மகிமையெல்லாம் சொல்லிட்டு வந்ததை அனுபவிச்சோம். இதுக்கு அடுத்தது திருமாலை அப்படிங்கிற தொண்டடைப்புடி ஆழ்வாருடைய 45 பாசுரம், அதுல வரக்கூடிய திருநாம மகிமைகள் எல்லாம் மேல அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.